இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய முன்னணி தளபதியில முதல் தளபதியாக இருப்பவர் நம்முடைய அண்ணன் அமைச்சர் நாகராஜ் அவர்கள். என்னையும் இன்னைக்கு அவர்தான் வழிநடத்திட்டு இருக்கிறார். அதே மாதிரி அண்ணனை பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, என்னென்ன குறைச்சல் கொடுத்தாங்க தெரியும். ஆனா ஒத்த ஆளா நின்று தலைவர் கலைஞர் சொன்னார், என்னுடைய தம்பி பக்கம் நான் நிற்பேன், என் தம்பியை கடைசி வரைக்கும் கூட இருந்து நான் காப்பாற்றுவேன் சொல்லி ஒத்த ஆளா நின்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி வெற்றி பெற்று அதிலிருந்து அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து சூழ்ச்சிகளையும் இழுத்து எடுத்து ஒரே ஒற்றை வீரர் அண்ணன் நாகராஜ் அவர்கள். அவருக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் விரோத அனைத்து சட்டங்களையும் பாஜக கொண்டு வரும்போது அதை ஆதரிச்சது அதிமுக மட்டுமே இருந்து ஆதரிச்சாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் எதிர்ப்பதும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அண்ணன் ராஜா அண்ணன் வந்து பாராளுமன்றத்தில் பேசுவாரு. அவர் பேசினார்னா எல்லாரும் கருத்து அந்த அளவுக்கு எழுச்சியோடு அந்த அளவுக்கு கருத்து. நான் உடனே கேட்கிறேன், அண்ணன் அவர் நிக்கிறாரு, அவரு நாடாளுமன்றத்தில் பேசி பார்த்திருக்கீங்களா? நாடாளுமன்றத்துக்கு போய் பார்த்திருக்கீங்களா? கலைஞர் போய் ஒரு வாட்டி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டாங்கம்மா, உங்களை எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும்? கலைஞர்னு கூப்பிட்டா பிடிக்குமா, முதலமைச்சர்னு கூப்பிட்டா பிடிக்குமா, திமுக தலைவர்னு கூப்பிட்டா பிடிக்குமா, என்ன அடைமொழி சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டாங்கம்மா. கலைஞர் என்ன தெரியுமா சொன்னாரு, என்னை மானமிகு சுயமரியாதைக்காரன்னு கூப்பிடுங்க, அதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம், நான் கடைசி வரைக்கும் இறக்குற வரைக்கும் மானமிகு சுயமரியாதைக்காரனா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னார். தமிழ்நாட்டு மக்கள் நீங்க அத்தனை பேருமே மானமிகு சுயமரியாதைக்காரர்கள் தான். அதனாலதான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலையே ஓட ஓட அடிச்சு கட்டினீங்க. 2019 ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி மதுரைக்கு வந்து நாங்க ஒன்றிய அரசு நிதியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை பக்கம் போயிருந்தேன். போகும்போது எனக்கு காட்டாங்க, இதாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்னு பெரிய காம்பவுண்ட் எல்லாம் கட்டிட்டாங்க. சரி இது திறந்து காட்டுங்க என்ன இருக்குன்னு பார்த்தா, வடிவேலு ஒரு படத்தை சொல்லுவார்ல, என்ன இது வெறும் வெட்ட வேலையா இருக்கு, ஒண்ணுமே இல்லம்மா, ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு செங்கல்.